அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஒரு ஆச்சரியம் இது! ஒரு வாலிபன் தனக்கு பிடிச்ச ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான். அந்த வழி சரியில்லை, தவறு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் வர்றாங்க. ஆனால் அந்த வாலிபன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நபியுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி எவ்வளோ கொடூரமான முறையில் தாக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, நசுக்கப்பட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. எத்தனை கொலைகள், எத்தனை அபகரிப்புகள்! அந்த தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு வாலிபன் இவ்வளோ மீடியாவுக்கு முன்னாடி நின்று அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹுடைய வேதம் இருக்குது, நபி இருக்கிறாங்க, நபியோட பாசம் இருக்குது, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்குறாங்க, நீ திரும்ப அந்த மதத்துக்கு வந்துரு, திரும்ப அந்த இந்து மதத்துக்கு வந்துரு, நீ கேட்டது ஃபுல்லாக நாங்கள் தர்றோம், என்ன வேணால் தர்றோம் உனக்கு, நீ இந்து மதத்துக்கு வந்துரு. உன்னை யார் உன்னை இஸ்லாம் மதத்துக்கு மாற சொன்னது யார்? எந்த வீடியோ பார்த்த, எந்த இமாம்கிட்ட நீ கேட்ட, எந்த ஹதீஸை நீ படித்த, எந்த வசனத்தை நீ படித்த, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இந்த மீடியாக்கள் ஒரு வாலிபனை எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ நோகடிக்க முடியுமோ அவ்வளோ நோகடிக்கிறாங்க. அந்த வாலிபனை கதறான், எனக்காண்டி யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்களா? இந்த மார்க்கத்துக்கு நான் வந்ததுக்கு எவ்வளோ எனக்கு பண்ணுறாங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. எல்லா பேரும், எல்லா மீடியாவும், இந்த மோடி மீடியாக்கள், இந்த சங்கிய மீடியாக்கள், ஆர்எஸ் மீடியாக்கள், பிஜேபி கீழே எந்தெந்த மீடியாக்கள்லாம் இருக்குதோ அந்த மீடியாக்கள் முழுக்க 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 அந்த வாலிபனை எப்படி நோகடிக்க முடியுமோ அவ்வளோ நோகடிக்கிறான். அந்த வாலிபன் கதறான், எனக்கு யாராச்சும் குரல் கொடுங்களேன், எனக்காண்டி யாராச்சும் பேசுங்களேன் அப்படின்ட்டு தினந்தோறும் கதறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமான் அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படிப்பட்ட வாலிபரும் எல்லாம் நேசிக்கிறான். நம்முடைய வாலிபர்களை நிலைமையை பாருங்கள். மது குடிச்சுக்கிட்டு, மது போதைக்கு அடிமையாக்கிட்டு, போதைகளுக்கு அடிமையாக்கிட்டு, ஃபோன்களுக்கு அடிமையாக்கிட்டு, ரீல்ஸுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு, தொழுகாமல், ஓதாமல், குரானை தொடாமல், வாழ்ந்த வேறு மாதிரி வாழணும், இல்லைன்னா செத்தரணும். இவ்வளோ போராட்டம். இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க அவனை பற்றி தான். ஆயுஷ் மாலிக் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் முஸ்லீம் ஆயிட்டான ஒத்த காரணத்துக்காக வேண்டி எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஒடுக்குமுறை, திரும்ப 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 அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வாலிபனுக்கு நேரு வழியை உன் புறத்திலிருந்து பாதுகாப்பு கொடுப்பாயா. உனக்காக வேண்டி அந்த இஸ்லாத்துக்கு வந்தான், உனக்காக வேண்டி தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மௌத்து உனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மதம் மாறலை, இப்போ இஸ்லாத்துட்டு இல்லைன்னு கண்டிப்பாக மௌத்தாக்கிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த வாலிபன் சொல்லக்கூடிய அந்த கண்ணீர் இருக்குதுல்ல, அந்த கண்ணீருக்கு இந்த மீடியாக்களில் பதில் சொல்லி ஆகணும். யாரெல்லாம் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்களோ, இந்த சங்கிகள், இந்த சாணி திங்கிறவன், மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறப்பல பதில் சொல்லி ஆகணும். யா அல்லாஹ் அந்த வாலிபனுக்காண்டி துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.